ஒரு வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோங்க. இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதில் இருக்கிற லே அவுட்டை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த வீடு ஒரு உதாரணமாக இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடு லொக்கேஷன் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது 5,78,00,000 உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்மளுக்கு கீழே இப்போ நம்ம வீடு வந்து இப்படி தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ கீழே வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங்கு, கீழே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் வந்து 17.3 ஜோ, கிச்சன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்ம தேர்ட் ஃப்ளோரில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு 2 ரூமு ரொக்கு ஜோவில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஆனால் இதில் இருக்கிற பெரிய நெகட்டிவ் என்ன இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற குப்பை தொட்டி தான். இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ரோடு தான். இந்த ரோடுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப பேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 அடி இருக்குது. மற்றதெல்லாம் இது 5 இருக்கும். அது 5 அடி கிட்டே இருக்கும் ரோடு. 5-5.5 கிட்டே இருக்கும். அது என்னென்னா, இந்த வீட்டுக்கு பெரிய பிரச்சனை நம்ம வீட்டு வாசலில் வந்து இந்த கார்பேஜ் ஏரியா வச்சது தான். ஏன்னா இந்த மாதிரி பழைய லொக்காலிட்டி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா என்னவா இருந்திருக்கோன்னா, வீடு கட்டாமல் வச்சுருந்துருப்பாங்க. இல்லை பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த இடத்துல கார்பேஜ் வைக்கலான்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கார்பேஜ் ஏரியா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த வீடு விற்காமல் இருக்கிறதுக்கு காரணம். வீடு உள்ளெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கான்க்ரீட் முடியாமல் இருக்குது. ஸோ இது கட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. வீடோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏரியா தான். இன்னும் இது பார்டர் வந்து பிரிக்காமல் இருக்குது இந்த வீட்டுக்கும். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது ஃபினிஷிங் கொடுக்கும்போது ஃபினிஷிங் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதில் இருக்க பெரிய மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பேஜ் கலெக்ஷன் பாயிண்ட் தான். இது இருக்கிறதுனால தான் இந்த வீடு விற்காமல் இருக்குது. இல்லைனா எப்பயும் விற்றுருக்கும். இது நீங்கள் விற்கும் போதுமே இது ஒரு பெரிய பிரச்சனை. கார்பேஜ் கலெக்ஷன் பாயிண்ட் இருக்குன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், வெளில வரீங்க வீட்டை விட்டு வரும்போது இங்கே குப்பை இங்கே இருக்கும். ஒரு ஸ்மெல்லு வராது. பெரும்பாலும் ஸ்மெல்லு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, இந்த டோர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டோர் தான் வந்து போட்டிருக்குறாங்க. YKK அப்படின்னு சொல்லிட்டு டாப் பிராண்டு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே டாப் கிளாஸாக இருந்தது. அதனால தான் இந்த வீடு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரேக்காக ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம உள்ளே வரோன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி பார்க்கும்போதே வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது என்னால். இது பாருங்கள், YKKன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது வந்து நல்ல ஒரு பிராண்டு. ஜப்பானில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாக் அன்லாக்கு பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ மெஷ்ஷோடு வந்துட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து கார் பார்க்கிங்க்கு வந்து அப்படியே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இது ரொட்டேட் பண்ணும்போது. ஸோ அதுதான் வந்து இதோட குவாலிட்டி. இதில் வந்து இந்த மெஷ்ஷு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பனும் பண்ணிக்கலாம் மெஷ்ஷை. விடுங்க. ஓகே, நம்ம இப்போது இங்கே கீழே வந்தோம்னா மேலே படிக்கட் போகிறதுக்கு இது படிக்கட் வந்து என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கீழே வந்த உடனே நம்மளுக்கு இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. படிக்கட்டுக்கு மேலே அப்படியே ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஐநாக்ஸ் தான் போட்டிருக்காங்க. இங்கேயுமே இங்கே ஒரு நல்ல ஸ்பேஸ் ஏன்னா வைக்கிறது கொள்றதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே YKK, நல்ல ஒரு பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏன்னா டிஷ்யூ பேப்பர் ஏன்னா வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸு. இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் டோரு ஜம்முன்னு உள்ளே போயிடுச்சிங்களா. ஸோ கீழே இருக்கிறதுலே பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இது தான். 8.1 நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே விண்டோ எல்லாமே வந்து YKK. இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா வெளியில் ரோடு. அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கபோர்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. கபோர்டெலாம் இருக்குது. இதுவுமே வந்து என்ன பிராண்டு அப்படின்னு தெரில. ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 கபோர்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே மேலே போகலாம். மேலே நம்ம போனோம்னா இங்கே சைடில் இந்த பார்டர்லாம் கொடுத்து ஜாயிண்ட் வர இடத்துல பார்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து YKK
விண்டோ பாருங்கள் எப்படி பொசிஷன் பண்ணதுனால உங்களுக்கு படிக்கட்டுக்கு நல்ல வெளிச்சம், படிக்கட்டோட கலர் செலெக்ஷனுமேன்றதுனால உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்குது கான்ட்ராஸ்ட்டாக. ஸோ இது ஜென்ரலாக இருக்கிறது தான். ஓகே, ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா இதனுடைய ஸ்பேஸ் நம்ம பார்க்கலாம். இதனோட ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 17.3. இந்த இடத்துல பால்கனி இருக்குது. 17.3 இருந்தாலும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இது. ஸோ மேலே படிக்கட்டு ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போ இந்த கார்னர் பிளாட்டுன்றதுனால கட் ஆகும் இல்லைங்களா, அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக இப்போ கிச்சன் இருக்குன்னா இந்த இடத்துல நல்ல ஸ்பேஷியஸாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் கட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த லேஅவுட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக சொல்கிறேன். இதுவுமே உங்களுக்கு YKK பிராண்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் மேலே புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி புஷ் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, அப்படியே லிஃப்ட்டு. ஓகேவா? ஸோ அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணுற மாதிரி வித் மெஷ்ஷோடு வந்துடுது உங்களுக்கு. மெஷ் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஃபிக்ஸ்டு மெஷ்ஷுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதையுமே மேலே லிஃப்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, அதையுமே வந்து மேலே லிஃப்ட் பண்ணால் ஃபுல்லாக காற்று வர மாதிரி. வேணான்னா அப்படியே இவங்ககிட்ட இந்த போர்ட்ஃபோலியோ தான், ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஃபுல்லாக YKK எல்லாம் மெஷ்டு டபுள் கிளேசிங்கோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். க்ளீனப் அப்படின்ற ஒரு பிராண்டு தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக க்ளீனப் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் நல்ல ஒரு டாப் குவாலிட்டி பிராண்டு. பேனாசோனிக்கோட லைட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே கபோர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எனக்கு குவாலிட்டி பிடிக்கல. ஏன்னா இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி. அஃப்கோர்ஸ் சாஃப்ட் க்ளோஷர்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலே பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே காற்று உள்ளுக்குள்ளே சுழற்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கேயுமே ஒரு நல்ல பெரிய விண்டோ இருக்குது நம்மளுக்கு, ஸ்லைடிங் டோரு. இதுக்கு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் உங்களுக்கு இங்கேயே இருக்குது, செகண்ட் ஃப்ளோர்லேயே. நம்மளுக்கு என்ன பிராண்டு? பேனாசோனிக்கு நல்ல ஒரு பிராண்டு தான். இவங்க மெட்டீரியலில் காம்ப்ரமைஸ் பண்ணல இந்த ஒரு பில்டிங் பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸு, இன்லெட்டு, அப்புறமா நம்மளுக்கு இதுலேயே ட்ரையர் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறதும் இதே பிராண்டு தான் நம்மளுக்கு போட்டிருக்கோம். இங்கே ஒரு சின்ன விண்டோ, அதுவுமே வந்து YKK தான். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த வுட்டு வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. வுட்டு யூஸ் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு நம்ம ஒரு லக்ஸுரி டச் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு கட்டு ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த கட்டு ஆகிற இடத்துல ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே நம்மளுக்கு வந்து டாய்லெட்டு, பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநாக்ஸு, நம்ம வீட்டில் இருக்கிற அதே பிராண்டு தான் இங்கேயுமே. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோலாம் பாருங்கள், நல்ல குவாலிட்டி, தண்ணி லீக் இருக்காது. இது நீங்கள் சுற்றினீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் அந்த YKK பிராண்டினுடைய குவாலிட்டி. ஸோ நம்மளுக்கு பாத் டப்போடு வந்துடுது. ரின்னை அப்படின்ற ஒரு பிராண்டு கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பிராண்டு. அந்த ஹீட்டரோட பிராண்ட் வந்து ரின்னை அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது மேலே ஓப்பன் பண்ணி ஏன்னா ஒர்க் இருந்ததுன்னா பார்க்கலாம். லிக்ஸிலோட பிராண்டு. இங்கே பிராண்டெல்லாம் ரொம்ப முக்கியங்க. பிராண்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு. ஓகே, இப்போ நம்ம கீழே எல்லாம் பார்த்துட்டோம். பால்கனி உங்களுக்கு காட்டிட்டேன்னா இருங்க, பால்கனி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பால்கனி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குட்டி பால்கனி தான். இங்கே உங்களுக்கு இந்த இது பார்க்கும்போது தெரியும், இந்த ஒரு பால்கனி பார்த்துட்ருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா புடியெல்லாம் வச்சு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம துணி காய போக்குறது லைஃப் லைன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லேயே வந்துடுது உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் பைப் போட்டுக்கலாம். பைப் போட்டு பால்கனி கொஞ்சம் சின்ன பால்கனி தான், பட் ஆனால் வெளிச்சம்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சம் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே.
அப்படியே நம்ம மேலே போகலாம் தேர்ட் ஃப்ளோருக்கு. தேர்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு நான் காட்டினது தான், 2 தான் உங்களுக்கு. நம்ம ஏறி போகிறோம். 6 ஜோ இல்லை 2 ரூம் தான். இது வந்து கங்கி அப்படின்னுவாங்க. 24 மணி நேரமும் இந்த ஃபேன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபேன் இருக்குது பாருங்கள், இதான் கங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே வந்தோம்னா இது 3 இடத்துலையுமே நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது இல்லைங்க. இல்லை செகண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் தேர்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட் அவுட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து இதில் இருக்க பிரச்சனை இங்கே. பட் ஆனால் நம்ம இவ்வளோ கிட்ட வர வரைக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் பெட் இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸு உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு. இங்கே ஒரு நல்ல குவாலிட்டியான விண்டோ, இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு பால்கனி நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ் சொல்கிறாங்க. 5,78,00,000 பாருங்கள். எப்படி இந்த ஸ்பேஸை வந்து இந்த கார்னரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த பிளான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது இதுலேயே வந்து உங்களுக்கு வடிஞ்சிடும். ஓகேங்களா? சரி வாங்க, இது முடிஞ்சிச்சு. வாவ், இங்கேயுமே நல்ல அழகாக ஒரு கீழே நம்ம படிக்கட்டு ஏறி வரோம் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ் அழகாக யூட்டிலைஸ் பண்ணி தலை இடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அதில் அழகாக நம்ம இந்த ஸ்பேஸை கொடுத்து மிச்சம் இருக்கிற ஏரியாவில் நம்மளுக்கு அப்படியே கபோர்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே வந்தோன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கு எவ்வளோ லக்ஸரியான ஒரு இதுக்கு ஃபீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இதுலேயே வால்பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல லக்ஸரி ஒரு ராயல் லுக் இருக்க மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்பேப்பர் தான் ரொம்ப ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸை எப்படி அழகாக உங்களுக்கு தலையுமே இடிக்காது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து எப்படி இது யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கங்கி நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஐநாக்ஸோட இது அடுத்தது லாஸ்ட்டு இதுவும் ஒரு குஜோ. நம்ம பக்கத்து ரூம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் பக்கத்து ரூமில் நம்மளுக்கு ஒரு சின்ன கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கபோர்டு இல்லை அப்படின்றது ஒரு ட்ராபேக்கு. ஆனால் பக்கத்தில் கொஞ்சம் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு கிடையாது. பட் ஆனால் மெட்டீரியலோட குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கு. ஆல் டோர்ஸ் ஒய்கேக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தாலும் நம்மளுக்கு இங்கே ஒரு பால்கனி இருக்குது. அதே மாதிரி எல்லா ரூமுக்கும் உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க. கீழே மட்டும்தான் நம்மளுக்கு கிடையாது. மேலே இருக்க 2 பெட்ரூமுக்கும் நம்ம 2 பால்கனி இருக்குது அழகாக. ஆனால் என்னென்னா ஒரு சேர் போட்டு உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு குட்டி சேர் வேணால் போடலாம், ரொம்ப பெருசாக போட்டு உட்காந்து 4 பேர் பேசுகிற மாதிரி இல்லை இது. ஓகேங்க, இந்த ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த ப்ரைஸுக்கு வீடோட குவாலிட்டி ஓகே. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த குப்பை தொட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. இல்லைனா இந்த ப்ராப்பர்ட்டி கூட யோசிச்சுருந்துருக்கலாம் நண்பருக்கு. இங்கே பாருங்கள், குப்பை தொட்டி அந்த இடத்துல இருக்கும்போது அது இட்ஸ் நாட் பேடு, சாரி அது எனக்கு பிடிக்கல, இட்ஸ் பேட் அப்படின்னு சொல்லணும். சரி ஓகேங்க, அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். பை பை.